வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, மே மாத பலன், அதாவது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து அடுத்த மாதம் மே மாத பலன் பார்க்க போகிறோம். சித்திரை வைகாசி 2 மாதமும் வருது இதில். ஓகே, சூப்பரான மாதம். ஏன்னா மே ஃபஸ்ட்டே எப்படின்னா தொழிலாளர்கள் தினம். முதல்ல எல்லாருமே தொழிலாளர்கள் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட வீட்டில் அவங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி. அதனால் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தொழிலாளர் தினம் வாழ்த்துக்கள் ஒன்று. ரெண்டாவது, கள்ளழகர் ஆற்றில் எழுந்தருள்றது பெருமாள், அவருக்கான நல்ல விசேஷ நாள் மே 1. மே 30, 31 நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய வைகாசி விசாகம், சரியான பவர்ஃபுல் டே, பீக் பவர். முருகர்லாம் அந்த டைமில் அவர் பிறந்ததே என்னென்னா விசாக நட்சத்திரம், பீக் பவரில் இருப்பார். ஸோ இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் பயங்கரமான ஃபெஸ்டிவல் தான், புனிதமான மாதம். சரி, இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது, நம்மளுடைய ரெகுலரான லைஃப் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்னா நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, அதில் ஜெயிக்கலாம், எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதை பார்ப்போம். இதில் எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லை என்னென்ன வழிமுறைகள்லாம் நான் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குன்றதை ஒவ்வொன்றா பார்த்து வருவோம். வாங்க. ராசி லக்னம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்க. சொல்லுவாங்கள்ல, 5ல் கெஞ்சி கேட்டாலும் குரு வரமாட்டாருன்னுவாங்க. குரு 5ஆம் பார்வையாக பார்த்துட்ருக்காரு. ஸோ துலாமுக்கு டைம் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் 1 இயராகவே நல்லா தாங்க இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? சில விஷயங்களில் தடை இருக்குது, அதுவும் நான் என்னென்னு சொல்கிறேன், அதுக்கு என்ன நிவர்த்தினன்றதை சொல்கிறேன். எல்லாருக்குமே 100% நல்லதும் நடக்காது, 100% கேட்டதும் நடக்காது, முன்ன பின்ன போகும். எதில் நல்லது நடக்குதுன்றதை கான்சன்ட்ரேட் பண்ணி அடித்தோன்னா ஜெயிச்சிட்டே வரலாம். ஓகே, இப்போ நமக்கு இதில் இருக்குது, பணம் கையில் இருக்குது, நல்லா பணம் வருது. அந்த பணத்தை கரெக்டான விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஜெயிச்சிடலாம். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வண்டி வாங்குறது. நிறைய பேர் இந்த தென் மாவட்டங்களில் இந்த டிராக்டர் வாங்குறதை பற்றிலாம் நிறைய கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு விஷயத்தில் பணம் போட்டால் வளரும் அப்படின்ற விஷயத்தில் போடலாம். ட்ரேடிங்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு எனக்கு கேட்காதீங்க. ட்ரேடிங்கு, கிரிப்டோ, லாட்ரி சீட்டு, ஏன்னா இது சுக்கிரன் வீடு, இதெல்லாம் கேட்பீங்க. அதை கேட்கும் போதே தெரிஞ்சிடும் நீங்கள் துலாம் தானே அப்படின்ட்டு. சரிங்களா? இதெல்லாம் கேட்டிங்கன்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வராது. இதெல்லாம் சூதாட்டத்தில் வரும். ஸ்டாக் மார்க்கெட் சூதாட்டம்னு சொல்லலை, நல்ல கம்பெனியில் போட்டு ஸ்டாண்டர்டாக 10 வருஷத்துக்கு வச்சுருந்தீங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட். 10 நிமிஷத்தில் எனக்கு 10 மடங்கு அதிகமாக வரணும்னு கேட்டிங்கன்னா அது சூதாட்டம். சரிங்களா? அதனால் இதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது, இது வேலைக்காகாது. ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பராக வளரும். இது ஒன்று. அடுத்து நீங்கள் திருமணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதான் நம்ம எப்போவுமே சொல்கிறது, துலாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடணும். ஏன்னா இவங்க ஆண் ராசி, காற்று ராசி, சுக்கிரன். காற்று மாதிரி கப்புன்னு பற்றிப்பாங்க. இவங்கள பார்த்தாலும் பற்றிக்கும், இவங்களும் மற்றவங்களே டக்குன்னு பற்றிக்குப்பாங்க. அதனால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. அந்த சுவாதியில் இருக்கவங்களாம் ராகுலாம் கலக்கும்போது சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள். ஓகே, சரி. இன்னொன்று, இதுலேயும் நம்ம சொல்ல மாதிரி தான், இதுவும் சீக்கிரம் காதல் வயப்படுறவங்க, ஏன்னா லவ் பண்ணிட்டு இருந்தாலும் வீட்டில் சொல்லி டக்குன்னு கல்யாணம் பண்ணுறது சூப்பரான டைம் இது. ஓகே, இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பும் தாராளமாக கிடைக்கும். அதுவும் முக்கியமாக ஆண்கள் சைடு, பெரியவங்க, அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, யாருக்கு தெரியும், பொண்ணு வீட்டில் மாமனார் கூட ஹெல்ப் பண்ணலாம், பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுன்ட்டு. நிறைய பேர் வீட்டில் இப்போ அப்படிலாம் நடந்துகிட்ருக்கு. பெரியவங்க இருந்து கல்யாணம் பண்ணுங்கன்றாங்க. இப்போ யாருக்கும் கல்யாணம் பண்ண பிடிக்க மாட்டாங்குது. அந்த மாதிரிலாம் ட்ரெண்டு வித்தியாசமாக ட்ரெண்டு ஓடிட்டுருக்கு இப்போ. ஸோ ஆண்கள் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா ஆண்கள்கிட்ட ஹெல்ப்பு கேளுங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அது உங்களுக்கு அதிகமாகவே ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? முக்கியமாக உங்களோட வயசில் பெரியவங்க, ஆஃபீஸ் விஷயமாக இருந்தால் மேனேஜர்ஸ், டிஎல்ஸை கேட்கலாம், நல்லாவே ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போ ஆஃபீஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா உங்கள் 6ஆம் பாவத்திலலாம் சனி பகவான் இருக்கிறதுனால தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் முன்ன பின்னாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த தராசு மாதிரி நியாயம், நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி போயிட்டுருப்போம். நம்ம முன்னாடி சண்டை போட மாட்டாங்க, முதுகில் குத்திட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த பாலிடிக்ஸில் மாட்டாமல் ரொம்ப நியாயமாக இருங்க, ஆனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. அப்படி இருந்தாலும் நம்ம தப்பிச்சுப்போம், அவ்வளோதான் விஷயம். சரிங்களா?
ஸோ இது ஒன்று ஆஃபீஸில் ஜாகிரதையாக இருங்க. இதே மக்களுக்கு தான் பிஸ்னஸ் யாராவது பண்ணுறீங்கனாலும் பிஸ்னஸ் இடத்துல ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா பிஸ்னஸ் வளரும், ஆனால் அந்த காசை கையில் பார்க்கறதுக்குள்ள போதும் ஆகிடும். ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே ஒருத்தவங்க வந்து இந்த லக்ஸுரி ஃபர்னிஷ், அதாவது ரொம்ப ஹை எண்டு ஃபர்னிஷ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த அவரை பார்த்தீங்கன்னா அப்படியே ஜகஜோதியாக இருப்பார். ஏசி ரூம் தான், ஷோரூம் சூப்பராக இருக்கும் அது இதுன்னு. ஆனால் உள்ளே போய் கேட்டிங்கன்னா கதறி அழுவார். என்ன சார் 2 லோடு ஃபர்னிச்சர் அனுப்பிச்சேன் சார், காசு வர மாட்டேது சார் கதறுவார். அதுதான் பிஸ்னஸ் வளரும், கையில் காசு வாங்குறதுக்குள்ள போதும் ஆகிடும். அப்போ பரிகாரம் என்ன அப்படின்னா, உஷாராக இருக்கிறது தான் பரிகாரம். நீங்கள் என்ன பண்ணணும், முன்னாடியே ஒரு 50% வாங்கி வச்சிடணும். 50% தந்துட்டு பிறகு நான் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லணும். இல்லை கிரெடிட் வாங்கி வச்சுக்கணும். வெளிநாட்டுக்குலாம் ஷிப்மெண்ட் அனுப்புறீங்கன்னா ப்ராப்பர் அக்ரிமெண்ட் வச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இதுவே ஒரு ப்ராப்பர் பரிகாரமாக அமையும். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். சரிங்களா? இதனால் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது, இல்லை ஏதோ ஒரு விஷயம் தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நறுமண பொருட்கள் யூஸ் பண்ணலாம். இந்த எசென்ஷியல் ஆயில் சொல்லுவாங்க. நம்ம வந்து வகுப்பில் வந்து ஒரு ராசி லக்னத்துக்கு ஒவ்வொரு மலர்கள் இருக்குது. மலர் மருத்துவமாகவும் சொல்லுவோம், சில அரோமா தெரப்பின்னு சொல்லுவோம். நறுமணங்களும் ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு லக்னத்துக்குன்னு நறுமணம் இருக்குது. அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஜென்ரலாக சொல்லணும்னா மல்லிகைப்பூ யூஸ் பண்ணால் நல்லது. பெட்ரூமை வந்து க்ளீனாகவும் லைட்டு கலராகவும், வெள்ளை பெட்ஷீட், அதாவது அழுக்கு தெரியக்கூடாது, கருப்பு பெட்ஷீட்டோ ப்ரௌனு பெட்ஷீட்டோ போடாமல் வெள்ளையாக க்ரீமி கலர்ஸில் இருக்கிறத போட மனசு லைட் ஆகும். பெட்டில் தான் தூங்குகிறோம், காலைல எழுந்து குத்தோம் பெட்டில் தான், நைட்டு முடிக்கிறதும் போய் பெட்டில் தான். அந்த பெட்டு க்ளீனாக இருக்க நல்ல ஸ்மெல்லாக இருக்க நம்மளுக்கு வந்து நம்ம மைண்டு ரொம்ப லைட்டாக இருக்கும். பெட்ரூமில் வர அனாவசியமான சண்டை, உங்கள் அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, உங்கள் அக்கா இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம வீட்டுங்களில் ரெகுலராக வர சண்டை, ஆஃபீஸ் பிரச்சனையை வந்து வீட்டில் சண்டை போடுறது, இதெல்லாம் கம்மியாகும். இதெல்லாம் தான் ப்ராக்டிக்கலாக ஜோதிடத்தை வந்து யூஸ் பண்ணுற வழிமுறைகள். ஏன்னா இப்போ பெட்ஷீட்டில் என்ன சார் இருக்குன்னா எல்லாமே கிரகம் தான். நீங்கள் காட்டன் பெட்ஷீட் யூஸ் பண்ணிங்கன்னா சந்திரன், வெள்ளை கலரில் யூஸ் பண்ணிங்கன்னா சந்திரன் சுக்கிரன் நல்லா வேலை செய்யும். கருப்பு கலரில் யூஸ் பண்ணிங்கன்னா சனி பகவான் வருவார். நல்லா பாருங்கள், கருப்பு கம்பளி பெட்ஷீட் யார் யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. வெளியே இடுகாட்டில் வேலை செய்கிறவங்க தான் கருப்பு கம்பளி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கும்போது அழுக்கு தெரியக்கூடாதுன்னு யூஸ் பண்ணோன்னா அப்போ அந்த பிரச்சனை தான் இங்கே வரும். ஸோ அதனால் அதை ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணாலே லைஃப்பில் பாதி விஷயம் கம்மியாகிடும். ஸோ துலாமுக்கு வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. வேலை அண்ட் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வந்து வெற்றி அடைஞ்சிட்டே இருப்பீங்க. சரிங்களா? ஏன்னா பணம் நல்லா இருக்குது, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போகிறீங்க, முயற்சி எடுங்க, ஃபுல் வெற்றி தான். தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தான். லக்ஷ்மி அம்மாவை வணங்க நல்லா முன்னேறீங்க. வெள்ளை மொச்சையில் நல்ல வெள்ளை மொச்சை அவிச்சு, ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் இது அவிச்சா அவிக்காமையான்னு கேட்குறாங்க. அதனால் சாமிக்கு படைக்கும்போது அவிச்சு சமைச்சு நாட்டு சக்கரை கலந்து அம்மாவுக்கு படைக்கலாம். லக்ஷ்மி அம்மாவுக்கு வரவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அதையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த மாதம் உங்களுக்கு வந்து சிறப்பாக அமையும். ஸோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன் சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட் ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம் சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கலாம், என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்த ராசிக்காரங்க இந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தானியங்கள் இருக்குது.
சரி, நூற்றுக்கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சிகளாக நீங்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும். எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம் இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக எனக்கு கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.